அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மித்ரன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னோட பெயர் தாஸ்னி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்களை பெங்களூர் டூர் கூட்டிட்டு போனாங்க. எங்க அம்மா அப்பா கூட இந்த மாதிரி டூர் கூட்டிட்டு போனது இல்லை. ஆனா அறக்கட்டளை மூலியமா எங்களை இவ்வளவு தூரம் டூர் கூட்டிட்டு போயிருக்காங்க. நானும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பெங்களூர்லாம் போய் சுற்றி பார்த்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ட்ரெயின்லலாம் போனோம். நான் இப்போ தான் ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். அங்கே போய் அமெரிக்கா மினிஸ்ட்ரி காமிச்சாங்க. அங்கே நிறையா போட்டிலாம் நடத்துனாங்க, கதையெல்லாம் சொல்ல சொன்னாங்க. அந்த கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே எங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் தந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. சூப்பு போனோம். இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் புளியே இதெல்லாம் பார்க்கவும் மாட்டேன்னு நினச்சேன். சிங்கம், புலி, கரடி, யானை, மானு நிறையா நாங்கள் பார்த்தோம். அங்கே அடுத்த 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு போனாங்க. அங்கேயும் ஜாலியாக தான் இருந்துச்சு. அறிவியல் பார்த்துருக்கோம். இதில் ராக்கெட்லாம் பார்த்தாங்க. ராக்கெட்டு சந்திராயன் வச்சு உள்ள படம் பார்க்க போனோம் சயின்ஸ் சம்பந்தமாக. அது படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மட்டும் எங்கள் அம்மா அப்பா காசு போட்டு எங்களால் முடியாது. மியூசியமுக்கு போனப்ப நிறையா விஷயம்லாம் கற்றுக்கிட்டோம். அதுலேருந்து நாங்கள் படிப்பு சம்மந்தமாகவும் நிறையா கற்றுக்கிட்டோம். அப்புறம் பார்க்குக்கு போனோம். அப்படியே நம்ம கோள்கள் கிட்ட நம்ம போகிற மாட்டோம் அது மட்டும்லாம் காமிச்சாங்க. 3Dலாம் காமிச்சாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு படிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது 3 நாள் தங்கிறதுக்கு ரூமு சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. அந்த இதில் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அதனால் பெங்களூர் டூர் கூட்டிகிட்டு போனதுக்கு நன்றி. அமெரிக்கா கம்பெனி எங்கள் பெங்களூர் கூட்டிகிட்டு போனதுக்கு நன்றி. நான் கனுஷ்கா அம்மா பேசுகிறேன். எங்கள் பாப்பா நத்தக்காட்டு ஸ்கூலில் 6வது படிக்கிறா. எனக்கு அழைச்சிட்டு போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 12 வயசுல ஒரு புதுமையாக ஒரு வெளி மாநிலங்களில் போய் எனக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல, என் பெண்ணுக்கு கிடைச்சிருக்குது. எப்படின்னா ஃபயர் ட்ரஸ்ட் மூலியமாக அழைச்சிட்டு போனது. நான் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஆனால் இவ்வளோ செலவு பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி என் பையன் வீட்டுக்கு வந்த உடனேயே நானும் போகிறேன்ட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தான். எங்கள் பாப்பா எப்படி இது பண்ணாலோ சொல்லிக்கிட்டே இருந்தா. ஒவ்வொரு விஷயம் என்ன நடந்துச்சு, என்னை எங்கெல்லாம் வச்சுட்டு போனாங்க, ட்ரெயின் எல்லாமே டிக்கெட் அவ்வளோ செலவு பண்ணி கூட்டிகிட்டு போனாங்கம்மா. உன்னால் அது மாரி பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு சொன்ன உடனே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த நிறுவனத்துக்கு பயிர் அறக்கட்டளை நிறுவனத்தை நினைக்கும் போது பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அமெரிக்க கம்பெனிக்கும் பயிர் ட்ரஸ்ட்டுக்கும் என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பயிரில் இயங்கி வரும் 6ஆம் வகுப்பு குழந்தைகளை பெங்களூர் டூருக்கு அழைச்சிட்டு சென்ற அமாகி நண்பர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை முதல் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம அரசு 6ஆம் வகுப்பு முழுக்க அரசு பள்ளி குழந்தைகளுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அரசு பள்ளி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடைக்காது. ஏன்னா இவங்க இந்த மாதிரி டூருக்குலாம் போயிருப்பாங்கன்னா கிடையாது. குழந்தைங்களுக்கு இது எல்லாமே புது அனுபவம் தான். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நான் முதல்ல எங்கள் பயிர் அமைப்பு சார்பாக அமாகியில் ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும், பிரசாத் அண்ணா, வித்யூத், பாஸ்கரண்ணா ஃபேமிலி, அப்புறம் அங்கே வந்த வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.